ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, சாயப்பா மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இதை கேட்கவே வேண்டாம். தட்டி விட்டு சொல். நீ அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன். எல்லோருடைய பிரச்சனையும் சரியாக போகிறது. ஆம் செல்லமே, என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன். இதோ பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உனக்கான நல்ல பலனை கொடுக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான். ஆம், உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் உன் சாயப்பா நல்லதொரு நிகழ்ச்சியை கொடுக்கப் போகிறேன். பிறகு பார், எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இனி உன் வாழ்வில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது. கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது. எதற்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். காத்து கொண்டிரு என் செல்லமே. ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம்தான் உனக்கு. காத்து கொண்டிரு. நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கு நான் செய்யும் கைமாறு இதுதான். எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கை இனிமையாக வாழத் தொடங்கு. வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய செயல் சொல் அனைத்தும் வலுப்பெறும். அதாவது எங்கும் எடுபடும். அனைத்தும் வலுப்பெறும். அதாவது எங்கும் எடுபடும். வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் பெறப்போகிறாய். என்றும் உனக்கு நிம்மதிதான். இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? உள்ள மகிழ்ச்சி பெறுகிறாய் தானே? எதையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை பார்த்து கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஆம் செல்லமே, உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. பலனை எதிர்பார்க்காதே. சாயப்பா உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்கிறேன். இதோ ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயம் தரும். ஆகவே உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். ஆபத்திலிருந்து காக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கண்ணீர் கவலையெல்லாம் இனி உனக்கு வரவே வராது. வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக நான் வருவேன். ஆகவே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே. என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை உன் சாயப்பா ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, என்றும் பொய்யாகாது. நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய். ஆம் செல்லமே, படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஆகவே எதற்கும் தளர வேண்டாம், மனம் தளர வேண்டாம். ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனை பயன்படுத்திக்கொள் என்று உன் சாயப்பா உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன். நீ வீட்டுக்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் உன் சாயப்பா நான் தானே. ஆகவே சில நேரத்தில் வேண்டுதல்கள் தாமதமாக நடக்கலாம். இனி அது நடக்கவே நடக்காது. அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எதற்காகவும் கலங்க வேண்டாம். உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன். நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள் என் செல்லமே. இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ அல்லது உதவி கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு அவர்களுக்கு கொடு. 1000 ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும். ஆம் செல்லமே, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி. ஆகவே நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் தருகின்றனர். இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே. ஆம், நம்பு, தவறில்லை. ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே என்றுதான் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும். ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது.
கோபப்படுவோர் மீது நீ அதிகமாக பாசம் வைத்தவர்கள் மேல்தான் கோபம் அதிகமாக வரும். ஆகவே துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றி திரிபவர்கள் அல்லது நடிப்பவர்கள் தான். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது. அல்லது உன் மௌனம் திமிரல்ல, உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே எதற்காகவும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அழ வேண்டாம் என் செல்லமே. அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் அவர்களிடத்தில். ஆகவே நான் இன்னொன்று சொல்லட்டுமா? மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே என்றுதான் நான் சொல்கிறேன். எல்லா உறவுகளும் கண்ணாடி போல்தான், உடையாத வரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். ஆகவே நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். உண்மையை மட்டும் பேசிப்பார். குணத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து நிச்சய மகிழ்ச்சி வருவாய் என் செல்லமே. ஆகவே எந்த ஒரு நீ இடத்திலும் உன் மரியாதை இல்லாத இடத்தில் அந்த இடத்தில் இருந்து நகன்று விடு. ஏனென்றால் உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு, அதில் கலக்கம் அடைய வேண்டாம். ஆம் செல்லமே, உன்னை காப்பதே என்னுடைய முதல் கடமையாகும். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் நீ என்னை நினைத்துக்கொள், அல்லது எனது நாமத்தை சொல். எது நல்லது, எது கெட்டது, இது சரியா தவறா என்று உனக்கு உன் சாயப்பா எடுத்துச் சொல்வேன். உனக்கு சதா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என் செல்லமே. என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன். என்னுடைய உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும், என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உன் உதடுகளையும், என்னையே சுவாசமாக்கி உள்ளிழித்து வெளிவரும் உன் மூச்சுக்காற்றையும், என் நாமத்தை சுவை என கூறும் உன் நாக்கையும், என் பெயரை கேட்டு சிலிர்த்து உருகும் செடி கொடிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆம் செல்லமே, நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாதே, உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. ஆம் செல்லமே, தயாராக இரு வெற்றுக்கொள்ள. உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது. உன் சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய். அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விடும். அந்த நபரிடம் பேசும்போதே உன் சாயப்பா தான் நமக்கு காட்சியளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய். ஆகவே தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உனக்கான உதவி புரிவேன் உன் சாயப்பா. என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? உன்னை என் கூடவே நடத்தி செல்வேன். உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்தி செல்வதும் என் கடமைதானே. ஆகவே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. ஆம் செல்லமே, உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன், நிழலாக இருக்கிறேன், உன்னோடு தான் இருக்கிறேன், உன் குடும்பத்தில் ஒருவராகத்தான் இருக்கிறேன். ஆகவே எதற்கு மனம் தளர வேண்டாம், தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.